உலக புகழ்பெற்ற இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டுல இது வந்து கடந்த 5 ஆண்டுகளா நாட்டின பசுக்களை வந்து பரிசா கொடுத்துட்டு வரேன். இது வந்து 6வது முறை. இதுக்கு வாய்ப்பு வழங்கிய இந்த பாலமேடு கமிட்டிக்கு வந்து என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் போராடி வென்றெடுத்த இந்த ஜல்லிக்கட்டானது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கும் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணோம். இயற்கைக்கு எந்த அளவுக்கு இளைஞர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நாட்டின பசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை முன்னிறுத்தி தான் அந்த நாட்டின பசுகளை கொடுக்குறோம். இந்த வருடம் பாத்தீங்கன்னா 12,632 காளைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அந்த 12,632 காளைகள் வளர்க்கக்கூடியவர்கள் வீட்டில் வந்து எத்தனை நாட்டின பசுகள் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். பால் உற்பத்தி ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கை விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த நாட்டின பசுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை முன்னிறுத்தி தான் அந்த கடந்த 6 ஆண்டுகளா நான் கொடுத்து வந்துட்டு இருக்கேன். குறிப்பா அந்த ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய காளைகள் வகைகள் பாத்தீங்கன்னா உம்பளச்சேரி, புலிக்குளம், தேனி மலமாடு, காங்கயம், அதே மாதிரி வத்ராப்பு மலமாடு, இந்த மாதிரி குறைந்த எண்ணிக்கையிலாக இருக்கக்கூடிய வகைகள் மட்டும்தான் இருக்கு. 15க்கும் அதிகமான நாட்டின மாடுகள் வந்து இப்ப தற்போது தமிழகத்தில் வந்து இல்லாம போச்சு. 3 ரகம் தான் வந்து நீங்க உள்ள ஜல்லிக்கட்டுல காளைகள் வருது. இன்னைக்கு 1000 காலை வருது அப்படின்னா அது ஒண்ணு புலிக்குளமா இருக்கணும், இல்ல உம்பளச்சேரியா இருக்கணும், இல்லைன்னா காங்கேய மாடா இருக்கணும், இல்லைன்னா தேனி மலமாடா இருக்கணும். இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு வேரியன்ட் இருக்கா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஹைட்டு, அந்த திமிழ், அந்த கொம்பு அழகு வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட வகைகளுக்கு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னாக்கும் ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னாக்கும் 20க்கும் அதிகமான நாட்டின பசுக்கள் வந்து தமிழகத்தில் இருந்ததற்கான வரலாற்று சுவடுகள் இருக்கு, இருந்திருக்கு, அந்த வகைகள் இருக்கு. அது பூரா ஒவ்வொன்றா அழிந்து வருகிறது.